வாசகர் என்ன செய்வார், அதை எடுத்து மடித்து அதை வெட்டி அதை வைத்து படிக்க வேண்டும். இதை சம்பந்தமாக பண்ணும்போது இந்த புத்தகத்துக்கு அப்படி உருவாக்கப்பட்ட புத்தகம் தான் இது. அதனுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா பாகுபாடு என்பது புத்தகத்தில் இருந்து தான் தொடங்குகிறது. படித்தவன் படிக்காதவன் என்கிற பாகுபாடு புத்தகம் தான் உருவாக்குது. படித்தவன் புத்திசாலி, படிக்காதவன் முட்டாள் என்கிற பாகுபாட்டையும் புத்தகம் தான் உருவாக்குகிறது. புத்தகம் யார் மனிதன் என்று கூட முடிவு செய்கிறது. ஒரு குழந்தை பள்ளியில் வாசிக்கும் முதல் கதைகளிலேயே, முதல்ல ஒரு கதை படிக்குது குழந்தை, அந்த முதல் கதைகளிலேயே யார் நாயகன், யார் தலைவன், யார் வேலைக்காரன், யார் பேசுவான், யார் மௌனமாக இருப்பான் என்பவை தீர்மானிக்கப்படுகின்றன. நம்ம பாடத்தில் குழந்தையினுடைய பாடத்தில் வந்து அப்பா படிக்கிறார், தோட்டக்காரன் வேலை செய்கிறான். அங்கேயே குழந்தைக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்றோம் யார் எவர் எந்த இடம் என்று. இது புத்தகம் தான் முடிவு செய்கிறது. ராஜா ஆண், சேவகர் கீழ்சாதி, காப்பாற்றப்படுகிறவள் பெண். இந்த பாத்திர பிரிவு இருக்கிறது, இதுதான் பாகுபாடு. இதை புத்தகம் தான் உருவாக்குகிறது. பாட புத்தகங்களை எடுத்துக்கொண்டால் சரி, சாதாரண புத்தகம், பாட புத்தகங்கள் எடுத்துக்கொண்டால் பாட புத்தகம் உலகை சமமாக காட்டுவதில்லை. வரலாற்று புத்தகங்களில் மன்னர்கள், யுத்தங்கள், ஆட்சிகள் நிறைந்திருக்கும். ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள், பெண்கள், உழைப்பாளிகள் இவர்கள் எல்லாம் வெறும் அடிக்குறிப்பாக மட்டுமே வருவார்கள். அவங்கள வெறும் ஃபுட்நோட். இதன் மூலம் குழந்தை என்ன கற்றுக்கொள்கிறது? அந்த குழந்தை படிக்கும் போது சிலர் தான் வரலாறு, மற்றவர்கள் எல்லாம் வெறும் ஃபுட்நோட். இதுவே சமூக பாகுபாட்டின் முதல் அத்தியாயம். இதை புத்தகம், பாட புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது.